வணக்கம் ஐயா. தமிழ்நாட்டில் அந்த எஸ்ஐஆருனுடைய வரைவு பட்டியலை நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 97,37,000 பேர், கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கியிருக்கிறாங்க. அதில் இறந்து போனவங்க, இரட்டை வாக்கு உள்ளவங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பேர், 66,44,000 பேர் அட்ரஸ் இல்லாதவங்கன்னு சொல்லி நீக்கியிருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் திரும்ப புதுப்பிக்கணும். இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் 1,00,000 பேரை நீக்கியிருக்கிறாங்க. எடப்பாடி தொகுதியில் 26,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் வரைவு பட்டியல் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? உங்களுக்கு ஓட்டு இருக்கா? எனக்கு ஓட்டு இல்லைன்னா முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தாங்க. ஒரு மாதம் இருக்கும். ஒரு சின்ன யங் லேடி, ஒரு சின்ன பொண்ணு தான் வந்தாங்க. அதான் நான் வீடு மாதிரி வந்திருக்கிறேன் அப்படின்னு. அடுத்த தெருவில் இருந்து அந்த தெருவுலேருந்து இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் அங்கே தான் நீங்கள் உங்கள் அந்த வீட்டில் தான் உங்கள் பேரை கொடுத்துருந்தாக்கா உங்கள் பேரை சேர்த்துவாங்க, இல்லாட்டி போனால் சேர்த்த முடியாது அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஓட்டு இல்லையா அப்படின்னு. நீங்கள் அங்கே போய் அவங்க அந்த வீட்டில் யார் இருக்கானாங்க, என் மகன்லாம் இருக்காங்க, அவங்க உங்கள் பேரை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே ஓட்டு போட்டிங்களோ அந்த வாக்கு சாவடிக்கு போய் உங்கள் பேரை புதுப்பிச்சுக்கிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னாங்க. இந்த வயசில் நான் ஓட்டு சாவடி எந்த வாக்கு சாவடின்னு நான் கண்டுபிடிச்சி அங்கே போய் அந்த அதிகாரியை நான் பார்த்து அந்த அதிகாரி அந்த நேரத்தில் இருந்து அவர் என் பேரை இன்க்ளூட் பண்ணால் தான் எனக்கு சான்ஸு. இந்த வயசில் இதெல்லாம் எனக்கு ஆகிற காரியம் இல்லை. என்னாலே முடியல என்னும்போது எவ்வளோ பேர் இது மாதிரி வயோதிகர்கள்லாம் இருக்கவங்கள நாங்கள்லாம் காலி. ஆக ஜனநாயகம் முடிஞ்சு போச்சு. இந்த தேர்தல் இப்போ பீகார்லேருந்து உங்களுக்கு மகாராஷ்டிராவிலேருந்து இது ஆரம்பம் ஆயிடுச்சு. பொதுமக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் மத்தியில் நடக்கிற தேர்தல். தேர்தல் ஆணையம் பாஜக கூட இருக்குது, கூட்டணியில் இருக்காங்க. மக்கள் எல்லாம் பாஜகவை எதிர்த்து நிற்கிறாங்க. தேர்தல் ஆணையம் வைக்கிறதா சட்டம், அரசியல் விதிகளின் பிரகாரம் தேர்தல் ஆணையம் கொடுக்குற முடிவு தான் நம்ம ஏற்றுக்க முடியும். ஆக இந்தியாவில் தேர்தல்கிறது முடிந்து விட்டது. தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் யார் முடிவெடுக்கிறாரோ, ஞானேஷ்குமாரும் அமித்ஷாவும் யாரை முடிவெடுக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிறது இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு. தேர்தலுங்கிறதெல்லாம் ஒரு வேடிக்கை, தமாஷ், ஒரு கலாட்டா. இப்போ உங்களுக்கு எனக்கு பொழுது போல் இதை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது இருக்கும். குடிச்சிக்கிற உங்கள் சேனல் எல்லாமே மூடிடுவாங்க, எல்லாத்தையும் மூடிடுவாங்க. சும்மா அனாவசியமாக கண்டதெல்லாம் பேசக்கூடாது அப்படி சொல்லி அதுக்கு ஒரு தடை போட்டுருவாங்க, எல்லாம் நிறுத்திடுவாங்க. சர்வாதிகாரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். போயாச்சு. அமித்ஷா தான் நம்முடைய சர்வாதிகாரி. கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ 5 கோடி சம்திங்காக வந்திருக்கு. 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு மாத டைம், 66,00,000 பேர் அந்த அட்ரஸ் அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க ஒரு மாதத்துக்குள்ளே உங்களை இணைச்சா உங்களுக்கு ஓட்டு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது? அதுதான் அந்த ஒரு மாதத்துக்குள்ளார முடியாதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் வேலை செஞ்சிருவாங்களா? நான் ஒரு அதிகாரியாக இருந்தவன், எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த இதை இப்படி இந்த ஃபைல் இப்படி குழப்பி விட்ரு அப்படின்வாங்க. நல்லதை நினைக்கணுங்கிற எண்ணமே வராது. நாங்கள் டாக்டர்ஸ் மாட்டிக்கிட்டு முழிச்சோம் பாருங்க அதிகாரியை கிட்ட, இப்படித்தான் இருக்காது. சிலதெல்லாம் அவங்க சொல்கிறத கேட்கும்போது ஒன்றும் புரியாதுங்க. யாருக்கிட்ட இந்த நாடு மாட்டிக்கிட்டு இருக்கிறது? அப்போ இருந்தே இதுதான் இந்த சிஸ்டம் இருக்குது. பியூரோக்ரஸியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஜனநாயகம் நம்ம ஊர். அந்த அதிகார வர்க்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த வகையான வகைத்தொகையும் இல்லாமல் நம்ம போனவங்க. எமர்ஜென்சி டைமில் என்ன பண்ண நம்ம வாய மூடிட்டு தான் உட்காந்துட்டு. அவன் உலக நாடுகள்லாம் போராடி அந்த எமர்ஜென்சியை எடுத்தாங்கன்னு இந்தியாவை கட்டாயப்படுத்துறதுனால தான் எடுத்தாங்களே ஒழிய இந்திய நாட்டு மக்கள் போராடி அந்த எமர்ஜென்சியை எடுக்கலையே. ஆனால் ஒரு வேலை பண்ணாங்க. தேர்தல் வச்ச உடனே எமர்ஜென்சி கொண்டு வந்தவங்களும் படி எடுத்தாங்க. வடநாட்டை பொறுத்தவரையிலும், தென்னாட்டை பொறுத்தவரையிலும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சில அல்ப காரணங்களுக்காக பெரிய லட்சியத்தை கோட்டை விட்டுட்டு ஒரு ஆள் பின்னாடி ஓடின ஒரு அசிங்கத்தையும் நம்ம தமிழ்நாடு தான் காட்டுச்சு. மிகப்பெரிய ஜனநாயகமே ஒரு ஆபத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு தனிப்பட்ட விரோதத்தை வச்சுக்கிட்டு பெண்களை ஏமாற்றி ஒரு நடிகர் பின்னாடி போன ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் மாத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் வட இந்தியர்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி கிடையாதுன்னு நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அரசியல் விழிப்புணர்ச்சி இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்த தமிழ்நாடு தான் கேவலமான முறையில் இப்போ ரியாக்ட் பண்ணிச்சு. வடநாட்டில் அப்படியே ஜனநாயகத்துக்கு எதிராக நடந்தவங்களை அப்படியே ஓரங்கட்டி தூக்கி எறிஞ்சாங்க. அத்தனை மாநிலங்களையும் தோத்தாங்க. இந்திரா காந்தியை தோத்தாங்க.
அந்த அளவுக்கு ஜனநாயக முறைப்படி அந்த புரட்சியை கொண்டாங்க. அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தாக்கா அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா உலகமே ஒரு மாதிரி பயங்கரமான தலைவர்கள்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்குது. ட்ரம்ப்பு, புட்டின்னு, இந்த மாதிரி ஆளுங்கிட்ட, மோடி, அமித்ஷா, இப்படி ஆளுங்கிட்ட நாடு சிக்கிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ண முடியும்? இந்த போலி, அதாவது நீக்கப்பட்ட இந்த இப்போ 1 கோடி சம்திங் ஓட்டு, போலி ஓட்டுக்களை வச்சு நம்ம ஜெயிச்சிடலான்னு திமுக ஒரு கனவு கண்டுச்சு. அந்த கனவுல இப்போ மண்ணள்ளி போட்டாங்க அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. அவர் சொல்றது கரெக்டுங்க. இனிமேல் பால் வரும் என்பதும் தேன் வரும் என்பதும் கனவுகள் தான். பழனிசாமி போன்றவர்கள் தான் ஆட்சிக்கு வருவாங்க. என்ன பண்ண முடியும்? நீங்க போலி ஓட்டுல ஜெயிக்கலாம்னு நினைச்சீங்க, உங்க கனவுல மண் விழுந்துருச்சு. அது அப்படித்தான் அவர் சொல்லுவார். இவர் எல்லாமே நேர்மையாக ஜெயிச்சவர். 10 தோல்வி பழனிசாமி, போலி ஓட்டில் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. பழனிசாமிக்கு ஒன்று தான் சொல்லும், சேக்கலார் எழுதின கம்பராமாயணம் இல்லை இது. அதை மாத்திரம் அவர் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீயும் தான் சேர்ந்து உள்ளே போங்க, ஜாக்கிரதை, அவ்வளோதான் சொல்லலாம். என்னமோ யாருக்கோ நடக்கிறதாவும் யாரோ உள்ளே போய்ட்டுறதாவும் இவர் ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக கான்ட்ராக்ட் கொடுத்துக்கிட்டு பாலம் கட்டிக்கிட்டு ஜாலியாக சுத்தலாம் நினச்சிக்கிட்டு இருக்காரு. உனக்கும் தான்ப்பா குழி வெட்டி இருக்குது. அந்த குழியில் நீயும் தான் உள்ளே உளுந்துக்கிட்டு இருக்கிற. அது புரியாமல் வந்து யாருக்கோ குழி வெட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கிற. இப்போ இது காரணம் என்ன? நீ ஒரு புரோக்கர், நீ பொழைக்கிறதுக்கு வந்த, உனக்கு அரசியல் தெரியாது. எப்படியோ ஒரு குருட்டதிசத்தில் ஆட்சிக்கு வந்து உட்காந்த ஆடு. ஜனநாயகத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நடக்கப்போட தேர்தல் தான் நேர்மையான தேர்தல் அப்படியே சொல்லிட்டு போக்க. நீங்களும் தான் சேர்ந்து சொல்கிறீங்க. எடப்பாடி சொல்கிறார், உங்களுக்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சமாவது புத்தி சொல்கிற மாதிரி உங்கள் மீடியாக்கள்லாம் நடக்கலைன்னா உங்கள் தலையிலையும் கல்லை தூக்கி போடுவாங்க. ஜாக்கிரதை. என்னை பொறுத்தவரை முடிஞ்சு போச்சு. வர்ற ஜனவரிக்கு அப்புறம் வந்து இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கிறதா நான் எதிர்பார்க்கல. இதெல்லாம் நடக்காது. என்ன மாதிரி எதிர்கருத்துக்கள் சொல்கிறவங்களெல்லாம் உள்ளே தள்ளிடுவாங்க. அதனால் ஜாக்கிரதை, ரெடி ஆகிக்கிங்க. உங்களே விட்டுருவாங்கன்னு நினைக்காது. எடப்பாடி சொல்கிறார்ல, இந்த மாதிரி வந்த உடனே டிசைனாக திமுக காரங்க பொய்யெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க, ஏமாந்துடாதீங்க. அவர் சொல்லுவார், அந்த பொய்யை மாத்திரம் நம்புங்க. பழனிசாமி சொல்கிற பொய்யை மாத்திரம் நம்புங்க. வேறு யார் பொய்யும் நம்பாதீங்க. அதை சொல்கிறதுக்கு கூட அவருக்கு சாமர்த்தியம் கிடையாது. சேக்கலார் எழுத கம்பராமாயணம் சொல்கிற ஆசாமிகிட்ட போய் என்னத்தை பண்ண முடியும்? ஜெயக்குமார் ஆதாரத்தோட சொல்றாருல, 1.5 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. இவங்க என்னைக்கு செத்துருக்காங்கன்னா நேற்று தான் செத்துருக்காங்க, நேற்று தான் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த தேர்தலில் இவங்க ஓட்டு போட்டு திமுகவை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்படித்தான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும்? முதல்லாம் வந்து ஜனநாயகம்னு ஒன்று உருவாச்சு இல்லையா? அன்னைக்கே வந்து திமுக திருட்டு ஓட்டு போட்டுச்சுன்னு தானே ஆரம்பித்தாங்க 3%காரங்க. இன்றைக்கி நான் தான் சொல்கிறாங்க. கட்சி அண்ணா வந்து ஆட்சியில் வந்து உட்காந்து 67ஆம் வருஷம் வந்து கையெழுத்து போட்டு வர்றாருங்க. அன்றைக்கி டிஜிட்டல் மீடியாவெல்லாம் கிடையாது. 3%காரருக்கு தாங்கிக்க முடியல. திராவிட இயக்கம் ஜெயிச்சுட்டு வந்துருச்சு. அண்ணா ஊழல் செய்து விட்டான்னு ஆரம்பித்தார். கடைசியில் யார் போனால் ஊழலில் 3%காரி தான் உள்ளே போனாங்க. போய் ஜெயிலில் போய் ஏவன் குற்றவாளிங்கிற பேரோட ஜெயிலுக்கு போய் செத்து போன ஒரே ஆள் வந்து அந்த 3%காரி தான் போனாங்க. இப்போ திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் யாரும் போய் எம்ஜிஆர் மேலே எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏதாவது வந்து நடந்ததா? இப்போ காப்பாற்றுனீங்க. ஆக போய் இதுலேருந்து என்ன புரியுது உங்களுக்கு? பழனிசாமி போன்றவர்கள் கையில் இந்த நாடு சிக்கப் போகிறது. அவ்வளோதான். தேவையான ஒன்று தான் அப்படிங்கிறாரு. எஸ்ஏஆருங்கிறது தேவையான ஒன்று தான், நாட்டுக்கு தேவையான ஒன்று. சிறிது பழனிசாமி சொல்கிறார். ஆமாம், அவரை பொறுத்தவரை அவருக்கு தேவை நாடு. அந்த நாடு தனக்கு என்ன செய்யுங்கிறத பார்க்குறாரு. அவருக்கு தேவையான நாடு வந்து அரசுரிமை எல்லாம் கிடைக்குது அவருக்கு. பழனிசாமியுடைய சாமர்த்தியமே நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம பாராட்டித்தான் ஆகணும். எந்த அரசியல் ஞானமும் எந்த அடிப்படை அறிவும் எதுவுமே இல்லாத ஒரு ஆசாமி முதலமைச்சராக இருந்த ஒரு கொடுமை இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்தது. எப்படி வந்தாருன்னு தெரியாது, எப்படி இருக்காருன்னு தெரியாது. பதவி கிடைச்ச பதவியை விடாமல் பிடிக்கிறதுல அவரை அடிச்சுக்கிறதுக்கு பூலோகத்திலேயும் ஆள் கிடையாது. பூலோகத்திலேயும் 7 லோகங்கள்லேயும் கிடையாது. சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலம் எங்கே எடுத்தாலும் பழனிசாமி மாதிரி கிடைச்ச பதவியை விடாமல் பிடிச்சிக்கிறதுக்கு இன்னொரு உயிர் ராசியே கிடையாது. அந்த சாமர்த்தியம் அவர்கிட்ட இருக்குது. அது எப்படியாவது எதையாவது செஞ்சு பதவியில் உட்காந்துடணும், அவ்வளோதான். அவரை பொறுத்தவரை காரு, அரசாங்க பங்களா, அரசாங்க காரு, செக்யூரிட்டி, கதவு திறக்கிறதுக்கு ஆள், கேட்ட இடத்துல கான்ட்ராக்டருக்கு காசு, இது வந்ததுன்னா அவரை பொறுத்தவரை உலகம் பிரமாதமான உலகம். யாரையும் நம்பாதீங்க, என்ன மாத்திரம் நம்புங்க.
நான் மாத்திரமே ஏமாத்துவேன், வேறு யார்கிட்ட ஏமாறுறதுக்கு நம்மகிட்ட மாத்திரம் ஏமாறுங்கன்னு சொல்கிறார். கேட்டுக்க வேண்டியது. இப்போ முதலமைச்சர் தொகுதியில் 1,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே கடந்த முறை ஜெயிச்சதில் இவ்வளவு போலி ஓட்டுனால தான் ஜெயிச்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் தொகுதியில், ஸ்டாலின் தொகுதியில். எப்படி பார்க்குறீங்க? ஆக புரியுது இல்லை, போலி வாக்காளர்களை வச்சு இவங்க ஜெயிக்க பார்த்துருக்காங்க, முடியல, அவங்களெல்லாம் நீக்கி இருக்கிறாங்க. இப்போ அது ஜெயிக்கிறாங்களா பார்க்கலாங்கிறத பார்க்கணும். 10 தோல்வி பழனிசாமிக்கு ஒரு தடவை தோத்துருந்தா பரவாயில்லைங்க. எடப்பாடியில் 26,000 பேர் தான் நீக்கியிருக்கிறாங்க. எடப்பாடியில் 26,000 பேர் தான். அதில் அவர் அந்த 26,000 பேர் இருந்தாங்கன்னா அந்த 26,000 ஓட்டு இவருக்கு எங்கேஸ்டாக தான் கொடுத்துரும். அதனால தான் நீக்கியிருக்காங்க. யார் அவருக்கு ஆதரித்து ஓட்டு, அவங்க வீட்லேயே யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி இருக்கிற நிலைமை ஆசாமி அவர். அதை பற்றி நாம் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய திறமை தேவையில்லை. நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னைக்கு அமித்ஷா சென்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரோ அன்றைக்கே நமக்கு தெரிஞ்ச விஷயம். வாக்காளர் பட்டியலில் வந்து கையை வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து வாக்கேந்திரம் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வாக்கேந்திரத்துக்கு வந்து நீ ஓட்டு போடணும், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சிப் கார்டு எடுக்கணும், அதுக்கப்புறம் இது மாற்றணும். என்னத்துக்கு அவ்வளோ வேலை? உனக்கு ஓட்டே இல்லைன்ட்டா அந்த பிளான் தான் போனாங்க. அது வந்து மகாராஷ்டிராவில் வெற்றிகரமாக நடத்தினாங்க, இப்போ பீகாரில் வெற்றிகரமாக நடத்திட்டாங்க.